பல நாட்களாகவே புலிகளின் தங்கம், அதாவது விடுதலை புலிகளின் சொத்துக்களை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று பலரும் கூறிக்கொண்டிருக்கின்ற போது தற்போது விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு ஒரு தொகுதி தங்க நகைகள் வெளியே வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. மிக விரைவில் இது மக்களிடம் கொடுக்கப்படலாம் என்ற அடிப்படையிலும் கருத்துக்கள் நிலவி வருகின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கே இப்போது இந்த பிள்ளையானால் தன்னுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி இடமாற்றப்பட்டிருக்கின்றார். எனவே தனக்கு எதிராக இந்த அரசு பழிவாங்கல் செயற்பாடுகளை செய்கின்றது என்ற அடிப்படையில் இப்போது ரணில் விக்ரமசிங்கேவுடைய அலுவலகம் இப்போது ஒரு அறிவித்தல், அதாவது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் நலிந்த ஜெயதிச முன்னைய காலத்திலே, குறிப்பாக ஆட்சி கவிழ்ப்பின் போது இடம்பெற்ற போராட்டத்திலே தங்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டது, சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதுன்னு சொல்லி போலி ஆவணங்களை காட்டி அப்போதைய ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து பல ரூபாய் பணங்களை பெற்றிருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவர்கள் ஒருக்குமே வணக்கம். இந்த விடுதலை புலிகளினுடைய தங்க நகை, அதாவது விடுதலை புலிகள் இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகளுடைய, அதுவும் இந்த தமிழீழ தேசிய வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்த இந்த தங்க நகைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட 120 பொதிகள் அடங்கிய தங்க நகைகள் இப்போது இராணுவ தலைமையகத்தினால் இப்போது பதில் போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியந்த வீரசூரிய அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்த பின்பும் இந்த நகைகள் பற்றிய ஒரு மர்மம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதாவது ராஜபக்சக்கள் மீது பலரும் வைத்த குற்றச்சாட்டு என்ன ஒன்று பார்க்கின்ற போது, இறுதி யுத்தத்திலே மீட்கப்பட்ட பணம் எங்கே, இறுதி யுத்தத்திலே மீட்கப்பட்ட நகைகள் எங்கே, அவர் எங்கேயோ பதுக்கி வைத்து விட்டார் என்று பல நாட்களாகவே சொல்லப்பட்டு வந்தது. உண்மையிலேயே அது பதுக்கல் இடம்பெற்றிருக்கின்றது என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான். ஆனாலும் இப்போது அதனுடைய ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட 120 பொதிகள் என்று சொல்லப்படுகின்ற தங்க ஆபரணங்கள் இப்போது இராணுவ தலைமையகத்தினால் இப்போது தங்களுடைய ஆய்வுகள் எல்லாம் நிறைவடைந்த பின்னர் இப்போது இந்த பதில் போலீஸ் மா அதிபராக இருக்கிற பிரியந்த வீரசூரியவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கிணங்க இந்த விடயம், அதாவது இந்த நகைகளை உடனடியாக மத்திய வங்கியிடம் கையளிக்கும்படியும், அதோடு இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையிடம் அதனை கையளித்து அதனூடாக அதனுடைய நிறையை அளந்து அதனுடைய தரத்தை அளந்து அதனை பரிசோதித்த பின்னர் இந்த மத்திய வங்கியிடம் கையளிக்கும்படி இப்போது சட்டமா அதிபரும் இப்போது ஆலோசனை வழங்கி இருக்கின்றாராம். எனவே இந்த ஆலோசனை கிணங்க இப்போது அந்த நகைகள் அத்தனையுமே இந்த பதில் போலீஸ் மா அதிபரிடம் இருந்து இப்போது ஆபரணங்கள், தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபைக்கு இப்போது வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் இப்போது மத்திய வங்கிக்கு வழங்கப்பட போகின்றது. எனவே இந்த நகைகள் எல்லாம் மக்களுடைய பணம். காரணம், தமிழீழ தேசிய வைப்பகத்திலே இருந்தது என்று சொல்ல போனால் அத்தனையும் மக்களுடைய பணம் அல்லது மக்களுடைய நகைகள். ஆனால் இதற்கான ஆதாரம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக அவர்களிடம் இருக்க வாய்ப்பில்லை. காரணம், இறுதி யுத்தத்தின் போது போட்டிருந்த துணிகளோடு தான் அவர்கள் உயிரை மட்டும் கையிலே பிடித்துக் கொண்டு ஓடி இருந்தார்கள். எனவே இந்த நகைகளுக்கான ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் திரட்டி கொண்டு ஓடவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற போதுதான் இதற்கான ஆதாரம் யாரிடம் இருக்கின்றனால் நிச்சயமாக ஆதாரங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், தமிழீழ வைப்பகத்திலே வைப்பு செய்த அந்த நகைகளுக்கான ஆதாரங்கள் இருக்க வாய்ப்பில்லை. அதோடு இப்போது கிடைத்திருக்கின்ற அந்த நகைகள் அத்தனையும் வெறும் 100க்கு ஒரு 25% தான். ஏனைய 75% நகைகளும் பதுக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே அங்கே மீட்கப்பட்ட பணம் அங்கே என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பணத்திற்கும் இப்போது பதில் இல்லாத நிலை இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த ஒரு தொகுதி பணம், இராணுவத்தினரால் மீட்கப்பட்டிருந்த இந்த ஒரு தொகுதி நகைகள் இப்போது இந்த பதில் போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்கப்பட்டு இப்போது மக்களுக்கு அது சென்றடையும் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மக்கள் இது சார்ந்த ஆதாரம் இருந்தால், அல்லது இந்த நகைகள் சார்ந்த சரியான ஆதாரங்களை கொண்டு வருகின்ற போது, ஆவணங்களை கொண்டு வருகின்ற போது நிச்சயமாக மக்களிடம் நகைகளை கையளிக்க தயார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி ஆதாரப்படுத்த முடியாவிட்டால் இவை அத்தனையுமே ஒரு பொது நிதியாக திரட்டி, குறிப்பாக வடக்கினுடைய அபிவிருத்திக்கு அரசாங்கமும் பணத்தை போட்டு இதனை பயன்படுத்த தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இரண்டு புறமும் பார்த்தால் ஒரு நல்ல செய்தி தான். காரணம், அத்தனை பணமும் வடக்கிற்கு, குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அபிவிருத்திக்காக வருகின்ற போது சிறப்பாக இருக்கும். ஆனால் இதற்கான ஆதாரங்கள், ஆவணங்கள் மக்களிடம் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இந்த பணத்தை பதுக்காமல், அல்லது நகையை பதுக்கி வைக்காமல் இதனை மக்களுக்கு பிரயோசனப்படுத்துகின்ற போது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்போது ரணில் விக்ரமசிங்கே இப்போது பிள்ளையான் பற்றி வாய் திறந்திருக்கின்றார். குறிப்பாக எதற்காக ரணில் விக்ரமசிங்கே பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அழைப்பை ஏற்படுத்தி பேசுவதற்கு முயற்சி செய்தார் என்ற அடிப்படையிலே பல நாட்களாகவே எல்லோரிடம் ஒரு கேள்வி இருந்தது. இப்போது முன்னாள் ஜனாதிபதியினுடைய அலுவலகமானது இப்போது அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது,
இந்த பிள்ளையான் அதாவது சிவனேசத்துறை சந்திரகாந்தனோடு ரணில் விக்ரமசிங்கே அழைப்பினை ஏற்படுத்துவதற்கு காரணம் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார், அந்த கைதுக்கான பின்னணியை அறிவதற்கு தான் அவர்கள் முயற்சித்தார்கள். அதுவும் ரணில் விக்ரமசிங்கனுடைய அந்த தலைமை அதிகாரி, அதாவது பாதுகாப்பு தலைமை அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் தான் அங்கிருக்கின்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளோடு தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டிருந்தார். ஆனாலும் அங்கே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அவரிடம், அதாவது இந்த பிள்ளையானிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்ற காரணத்தை காட்டி அவர்களுடைய தொலைபேசி உரையாடலை மறுத்திருக்கின்றார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனை நிராகரித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த செய்தியானது ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடைய கருத்தின்படி பொதுமக்கள் மத்தியில் இந்த விடயம் வெளிவந்திருந்தது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே முதலாளாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டவுடன் அவரோடு அழைப்பினை ஏற்படுத்தி பேசுவதற்கு முயற்சிக்கின்றார் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போதுதான் அதற்கு இப்போது பதிலளித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதியினுடைய அலுவலகமானது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவருடைய வழக்கு, குறிப்பாக அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதை அறிவதற்காகத்தான் அவர்கள் முயற்சித்தார்கள் என்ற அடிப்படையில். அதோடு தலதா அத்துக்கோரலை என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இப்போதைய செயலாளராக இருக்கின்ற அந்த நபரும் இப்போது அதே கருத்தை தான் தெரிவித்திருக்கின்றார். இந்த ரணில் விக்ரமசிங்கே என்ன காரணத்திற்காக தான் கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் என்பதை அறிவதற்குத்தான் முயற்சித்தார் என்ற அடிப்படையில். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ரணில் விக்ரமசிங்கேவுக்கு கிட்டத்தட்ட 23 வருடங்களாக பாதுகாப்பு அதிகாரியாக கடமையாற்றி வந்த ஒரு போலீஸ் அதிகாரி, அதுவும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி திடீரென, அதுவும் கடந்த 1ஆம் திகதி அமுலுக்கு வருகின்ற வகையிலே திடீரென யாழ்ப்பாணம் காங்கேசம் துறைக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார். எனவே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது ரணில் விக்ரமசிங்கே தரப்புக்கு. அது சார்ந்துதான் இப்போது ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தங்களுடைய அந்த இப்போது இடம் மாற்றப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரி தான் ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசியில் உரையாட வேண்டும் என்று அந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தாராம். எனவே இதற்கு பழிவாங்குகின்ற விதமாகத்தான் இந்த அரசாங்கம் அவரை ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து பிரித்து இடம் மாற்றி விட்டது. 23 வருடங்களாக கூடவே இருந்த தலைமை பாதுகாப்பு அதிகாரி இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார். காரணம், இந்த பிள்ளையானோடு பேசுவதற்கு தொலைபேசி உரையாடலை ஏற்படுத்தி தரும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கான காரணம் பிள்ளையான் என்ன குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார் என்பதை அறிவதற்குத்தான் ரணில் விக்ரமசிங்கே முயற்சித்தாரே ஒழிய மற்றும்படி வேற எந்த வழக்குகளையோ வேறு எதையும் மறைப்பதற்காக அல்ல என்பது தொடர்பாக இப்போது முன்னாள் ஜனாதிபதியுடைய அலுவலகம் இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் செய்தி வெளியாக இருக்கிறது. எனவே எந்த விடயத்தையும் மூடி மறைக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். இது அவர்கள் தரப்பில் இருந்து வெளிவருகின்ற உண்மையாக இருக்கின்றது. ஆனால் உண்மைத்தன்மை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாத காரணம், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட உடனே இப்போது பிள்ளையானை ஒரு சிங்கள தேசிய வீரராக காட்டுவதற்கான முயற்சிகள் தீவிரமாக இடம்பெற்று வருவது எல்லோருக்குமே தெரியும். ராஜித சேனாரத்ன இதே கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்கே தரப்பும் இதே கருத்து தெரிவித்து வருகின்றது. அதே போன்று இந்த உதய கம்மன்வெல போன்றவர்கள் பிள்ளையானை மீட்க வேண்டும் என்று களமிறங்கி இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச தரப்பு இதே கருத்தை தெரிவித்து வருகின்றார்கள். பிள்ளையான ஒரு தேசிய வீரர் போன்ற ஒரு கருத்தை தெரிவித்து வருகின்றார்கள். எனவே இப்படியான செயற்பாடுகள் ஒருபுறம் இடம்பெற்று வருகின்றது. ஏன், எதற்காக என்று தெரியாது. ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதனுடைய நோக்கம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து 2006 துணைவேந்தர் கடத்தப்பட்ட விவகாரம், கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் சார்ந்துதான் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இப்போது அவரிடமிருந்து பல 21 கொலைகள் தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த பிள்ளையானை கைது செய்தது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக முதல் 72 மணித்தியாலங்கள் அவரை தடுத்து வைத்து 3 நாட்கள் விசாரித்திருக்கின்றார்கள். அந்த விசாரணையிலே 5 கொலைகள் தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்துதான். பின்னர் அவரை 90 நாட்கள் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க போது இதுவரையிலே விசாரித்ததற்கு இணங்க 21 கொலைகள் தொடர்பான சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த ரணில் விக்ரமசிங்கே தரப்பு சார்ந்தோ அல்லது ராஜபக்சக்கள் தரப்பு சார்ந்தோ ஏதும் உண்மைகள் வெளிவருகின்றதா என்று. அதோடு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான தீவிர விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்போது நலிந்த ஜெயதிச, இந்த அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நலிந்த ஜெயதிச ஒரு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்குள்ளே மிக முக்கியமான ஒரு ஆவணம் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதில் என்ன விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பார்க்கின்ற போதுதான் அதுவும் இந்த 2022ஆம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் இடம்பெறுகின்ற போது அங்கே சில வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது, சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது. அப்போது இருந்த அரசு தரப்பு உறுப்பினர்களுடைய வீடுகள். அதிலே அப்போது இருந்த 43 அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அவர்கள் இழப்பீடுகள் பெற்றுவிட்டார்கள். ஆனால் அதில் புறப்பட்ட இழப்பீடுகள் வேண்டுமென்றே, அதாவது போலி ஆவணங்கள் திரட்டப்பட்டு புறப்பட்ட இழப்பீடுகள் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் இப்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது.
இந்த இழப்பீடுகளை கொடுத்தது முழுக்க ரணில் விக்ரமசிங்கே தான் என்பது ரணில் விக்ரமசிங்கே மீது இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. எனவே இந்த இழப்பீடுகளிலே முன்னாள் 43 பேர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 1222 மில்லியன் ரூபாய்கள் வரையிலே இழப்பீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இன்னும் ஒரு தொகுதி பெயரை வெளிப்படுத்தி இருக்கின்றார் நலிந்த ஜெயதிச. இதிலே முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் நகர சபை உறுப்பினர்களுடைய பெயர் விவரம் வெளிவந்திருக்கின்றது. 93 பேருடைய பெயர் விவரம் வெளிவந்திருக்கின்றது. இந்த 93 பேரும் தங்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆதாரங்களை திரட்டி அதனூடாக கிட்டத்தட்ட 620 மில்லியன் ரூபாய் வரையிலே அரசாங்கத்தில் இருந்து அந்த நிதியை பெற்றிருக்கின்றார்கள். இதனை கொடுத்ததும் ரணில் விக்ரமசிங்கே தான். எனவே இது ஒரு போலியான ஆவணங்கள் திரட்டப்பட்டுத்தான் இந்த நிதி பெறப்பட்டதா என்ற கோணத்தில் இப்போது தீவிர விசாரணைகளை இந்த அரசாங்கம் முடுக்கிவிட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் குற்றவாளிகள் சிக்குவார்களா என்பதை. அப்படி சிக்கினால் ஒருவேளை அந்த பணத்தை கொடுத்தது ரணில் விக்ரமசிங்கே என்றால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஏதும் ஒரு ஆபத்து அல்லது அவர் சார்ந்து வழக்கு பாய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.